இருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. भवच्चक्रज्योतिष्गणलवनिपाधेन विधुते ततो माया चक्रे विदतगन रोषन्तमनसमो गरिष्ठाभिः मुष्टिप्रकृतिभिः अभिघ्नन्तम् असुरम् कराग्रेण स्वेन श्रवण पदमूले நிரவதீகி. நாராயணியத்துல 13வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்துல வராக சுவாமி மாயையை ஏவின இரண்யாக்ஷனுடைய மாயையை அழிச்சார். தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணா, சுதர்சன சக்கரத்தையும் அவன் மறைச்சுட்டான். நிராயுதபாணியாக எம்பெருமான் நிற்கிறாராம். அதனால அவனுக்கு கர்வம் யாருக்கு? இரண்யாக்ஷனுக்கு அதிகமாயிடுத்து. தன்னுடைய முஷ்டியால பகவானுடைய ஹிருதயத்தை, குருவாயிரப்பா எந்த உன்னுடைய ஹிருதயத்துல அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பலாக திருமகள் நித்தியவாசம் பண்ணிருக்காளோ அந்த ஹிருதயத்திலேயே ஓங்கி குத்த ஆரம்பிச்சானா. கோபம் வந்துருத்து. பூமாதேவியை ஹிம்சிச்சான். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல தான் முஷ்டியால யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சந்தியா காலமும் தாண்டின்னு இருக்கு. தேவதைகள் பயந்துட்டு இருக்கா. அங்க பூமாதேவியும் கவலையோட இருக்கா. இனிமே காலத்தை தாழ்த்த கூடாதுன்னு குருவாயிரப்பா தாங்கள் தீர்மானம் பண்ணி அடுத்த க்ஷணமே கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. பகவான் என்ன பண்ணிட்டார்? கையில இருக்கக்கூடிய கதையை விட்டார். எந்த ஆயுதங்களையும் எடுத்துக்கல. தன்னுடைய முஷ்டியும் நன்னா மடக்கின்றாராம். மடக்கிண்டு இரண்யாக்ஷனை அப்படியே தன்னுடைய இடது கையால பிடிச்சார். பிடிச்சு தன்னுடைய 2 திருவடிக்கு கீழே போட்டு ஒரு திருவடியால தூக்கி அவனை அப்படியே மெதிச்சார். மெதிச்சதோடு இல்லாம அவனுடைய கேசங்களை பிடிச்சார் ஒரு கையால. கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி. நாராயணியத்துல பட்டத்ரி இரண்யாக்ஷ வதத்தை குருவாயூர்ல நேர பார்த்திருந்தால் ஒழிய குருவாயூரப்பன் அந்த திவ்ய தரிசனத்தை வராகமூர்த்தியா அழிச்சிருக்கணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட பதப்பிரயோகங்களை எழுத முடியாதா? எப்படி அழிச்ச தெரியுமா நீ குருவாயூரப்பா? அவனுடைய காதுக்கும் வாய்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரதேசம் இருக்கே, அதுக்கு கன்ன பிரதேசம்னு பேரு. அந்த கன்ன பிரதேசத்துல ஓங்கி தன்னுடைய முஷ்டியால கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி அந்த இடத்துல ஓங்கி ஒரு அறை கொடுத்து அவனை அழிக்கிறாராம். இரண்யாக்ஷனுடைய வதம் கடைசியில ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடுத்து இவருக்கு. அவன் எவ்வளவோ ஆயுதங்களை எடுத்துன்னு வந்தான். இவர் நிராயுதபாணின்னு நினைச்சான். ஆனா காதுக்கும் கன்னத்துக்கும் நடுவுல தன்னுடைய கையால குத்தி தன்னுடைய திருவடியால கால்களால அவனை கீழே போட்டு அழுத்திண்டு ஆக்ரோஷத்தோட குருவாயிரப்பா அந்த இரண்யாக்ஷனை தாங்கள் அழிச்சேலாமேன்னு இவர் கேட்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல நாம செய்த ஒரு பெரிய பாக்கியம். இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா, நாராயணியத்துல குருவாயூரப்பனுடைய அந்த ஒரு பெரிய அனுகிரகம் இருக்கே நமக்கு. எந்த சரித்திரத்தை நம்ம சிரவணம் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி திவ்ய தரிசனத்தை பகவான் நமக்கு கொடுத்துருவாராம். உங்களுக்கெல்லாம் கவனத்துல இருக்கும். நாம் இப்போது தரிசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வராக சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில் பூதேவி சமேத தரணி வராக சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில். அதாவது மேல் பொதட்டூர் என்ற ஒரு கிராமத்துல தமிழ்நாடு ஆந்திர எல்லைக்கு சமீபத்துல திருத்தணியில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஆந்திர தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய நகரில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் திருத்தணியில் இருந்து வேலூர் சித்தூர் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிறு கிராமம். இந்த விவரங்களை எல்லாம் நாராயணியத்தில் நாம் அடிக்கடி கூறுவதற்கு காரணம், நாராயணியத்தை பார்க்கக்கூடிய பல பக்தர்கள் குறிப்பை எடுத்துக்கொண்டு அந்தந்த திருக்கோயில்களுக்கு உடனே சென்று தாங்கள் தரிசித்து வரக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பதால்
இந்த விவரங்களை நாம் விடாமல் கூற வேண்டிய அவசியமானது இந்த நிகழ்ச்சியிலே ஏற்படுகின்றது. அந்த வகையிலே இந்த மேல்புதட்டூர் கிராமத்திலே நாம் உள்ளே நுழைந்து கொடிக்கம்பத்தை தாண்டி இதோ மூலசுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக உள்ளே நுழைந்து விட்டோம். மூலஸ்தானத்தில் நுழையும் போதே 2 துவாரபாலகர்கள் நம்மை அழகாக வரவேற்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த மூலஸ்தானமே சொர்ண பூச்சிலே நமக்கு பளபளக்க சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, அந்த முகப்பின் மேலே அழகான கஜலட்சுமியினுடைய 2 புறங்களும் யானைகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கஜலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். எல்லாம் இரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று வேதம் வர்ணிப்பது போல சொர்ணமயமாக நமக்கு அழகாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இதோ மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக நாம் உள்ளே வந்துவிட்டோம். ஆகா, அழகான நின்ற திருக்கோலத்திலே இப்போது இந்த ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி ஆனவர் எவ்வாறு இரண்யாக்ஷனை பகவான் காலிலே மிதித்து அழிக்கின்றார் என்று வர்ணிக்கின்றாரோ அதே திருச்சேவையை வராக சுவாமியினிடத்திலே நாம் இப்போது இந்த திருத்தலத்திலே அடைந்து கொண்டிருப்பதுதான் நாம் செய்த பாக்கியம். ஆகா, நேரில் சென்றால் கூட காண கிடைக்காத ஒரு அழகான ஒரு சேவை. வராக சுவாமியானவர் இரண்யாக்ஷனை அழித்த ஆனந்தத்திலே தேவர்களால் சூட்டப்பட்ட உயர்ந்த மலர் கிரீடத்தை இங்கே தரிசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கண்களானது திறந்து நமக்கு சேவையை அளிக்க, அவருடைய முகமானது சற்றே பூமாதேவியை நோக்கி திரும்பி இருந்தாலும் அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய திருமன்காப்பையும் நாம் தரிசிக்கின்றோம். ஆகா, அழகான சிறிய காதுகள் நம்மை கவர்கின்றன. திருமுகம் பூமாதேவியை பார்த்து திரும்பிய திருக்கோலம். அது மட்டுமா, தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே பச்சைக்கல் பதித்த அழகான மாங்காய் மாலை பதக்கத்தையும் தான் கம்பீரமாக சார்த்திக் கொண்டிருக்கின்றார். இதோ நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவடி சேவையையும் நாம் அடைகின்றோம். ஆகா, ஒரு திருவடியானது அழகாக பீடத்திலே தாங்கி இருக்க, மற்றொரு திருவடியானது இரண்யாக்ஷனானவன் மாயா யுத்தம் செய்யும் போது தான் ஒரு நாகமாக மாறினானாம். அதாவது ஒரு பாம்பாக மாறி சுவாமியினுடைய பாதங்களை வளைத்து பிடித்தான். அங்கேயே தன்னுடைய விஷத்தை பாதத்திலே கக்கி அவரை அழிக்க வேண்டும் என்று இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே. லாவகமாக அவன் பாம்பாக வந்த அவனுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து அழுத்தக்கூடிய காட்சி. அந்த சந்தர்ப்பத்திலே தாழ முடியாமல் நாகரூபமாக இருந்தவன் இரண்யாக்ஷனாக வெளியிலே வந்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கையை கூப்பக்கூடிய காட்சியையும், மற்றொரு ஹஸ்தமானது வராக சுவாமிக்கு சதுர்புஜங்கள், சங்கு சக்கரங்கள் 2 புஜங்களை இங்கே தாங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு புஜமானது அழகாக பூமாதேவியை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அந்த கை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய ஹஸ்தத்தினுடைய காட்சியையும் நாம் பூமாதேவியோடு இப்போது தரிசிக்கின்றோம். அப்போது 4வது திருக்கையானது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனத்திலே எழுகின்றது. இதோ அந்த நாகமாக வந்த இரண்யாக்ஷனுடைய பாம்பானவனுடைய வாளை வராக சுவாமி தன்னுடைய 4வது திருக்கரத்தால் முறுக்கிக் கொண்டு காளிங்க நர்தன கண்ணனாகவே வராக காளிங்க நர்தனத்தை இங்கு நடத்தி கொண்டு பகவான் இந்த திவ்ய ஸ்தலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார். ஒரு திருவடியை சற்றே தூக்கிக் கொண்டு தன்னுடைய தொடையிலே அழகான பூமாதேவியை தான் அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய சிரசை அழிக்கும் அழகான திருக்கோலத்தை நாம் எங்கு சென்றாலும் தரிசிக்க முடியாத ஆச்சரியமான ஒரு திவ்ய வைபவத்தோடு இந்த திருக்கோலத்தோடு நாம் பூமாதேவியையும் வராக சுவாமியையும் அழகாக திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலன்றோ இந்த திருக்கோயிலும் ஸ்ரீ 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 பூதேவி சமேத தரணி வராக சுவாமி திருக்கோயில் என்ற ஒரு பெயர் பலகையையும் நாம் மூலஸ்தானத்திலே நுழையும் போதே இவன் சாமான்யமான சுவாமி அல்ல, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடையலாம். இந்த ஸ்லோகத்திலே பட்டத்திரிக்கு குருவாயூரிலே சுவாமி எவ்வாறு தரிசனத்தை அளித்திருப்பார் என்று நாம் நினைத்தோமோ அதே பாவத்திலே நமக்கு மூலமூர்த்தி அழகான மாலைகளைத்தான் சாற்றிக் கொண்டும் பல ஆபரணங்களை கொண்டும் இரண்யாக்ஷனை அழித்த ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய திருமுகத்தோடும் ஏனமாய் கிடந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணியே என்ற தன்னுடைய 2 திருவடிகளையும் நமக்கு அழகாக தரிசிக்கும்படியாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியை தரிசித்துக் கொண்டே
நாம் உடனே குருவாயூருக்கு பட்டத்ரி சொல்கின்ற இரண்யாக்ஷ வதம் என்ற இந்த ஸ்லோகத்திற்கு சென்றோமே ஆனால் அனைத்து காட்சிகளும் நமக்கு பார்வையாகவும் காதிலே நமக்கு விழும்படியாகவும் சுலபமாக புரிந்து விடும்படியாக இன்று குருவாயூரப்பன் நமக்கு அனுகிரகித்து விட்டான். இதோ பட்டத்ரி அவனுடைய வதத்தை வர்ணிக்கின்றார். கரிஷ்டாபிரமுஷ்டி பிரகிருதிபிகி அபிக்னதம அசுரம் கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி. மேல்புதட்டூர் கிராமத்துல நாம தரிசனம் பண்ண மூர்த்தி ஒரு பாம்பா வந்த இரண்யாட்சனை கால்ல போட்டு மெதிச்சுட்டு இருக்கார். அவனும் கைய கூப்பின்னு இருக்கான். தரிசனம் பண்ணோம். நாராயணியத்துல குருவாயூர்ல இரண்யாட்ச வதத்தை வர்ணிக்கிற பட்டத்ரி அவனை கால்ல போட்டு மெதிச்ச குருவாயூரப்பா. உடனே என்ன பண்ண, நீ கீழே குனிஞ்சு அவனுடைய கண்ண பிரதேசத்துக்கும் காதுக்கும் நடுவுல கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி ஓங்கி ஒரு அரைஞ்சாராம். அதுலயே அவனுடைய உயிர் போயிடுத்தான். இரண்யாக்ஷ வதம் காதுக்கும் வாய்க்கும் இருக்கக்கூடிய கண்ண பிரதேசத்துல. என்ன காரணம்னா, என்ன அழகான தத்துவம் பாருங்க. எந்த வாயால தேவதைகளை நிந்திச்சானோ, எந்த வாயால மகாவிஷ்ணுவை நிந்திச்சானோ, தூற்றி பேசினானோ, எந்த காதால தன்னுடைய அசுரர்களை எல்லாரையும் மகாவிஷ்ணுவை நிந்திக்க சொல்லி பூமாதேவிய பலவிதமான நிந்தனைகளால அவளை சிறையில வச்சு பேசினானோ, பல நிந்தனைகளை காதுல கேட்டானோ, பகவான் வராகவதாரத்துல பண்ண ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, உலகத்துல நல்ல விஷயங்களையே பேசணும், நல்ல விஷயங்களையே காதுல கேட்கணுமா. வாயை கொடுத்தது அவனுடைய திவ்யமான வைபவங்களை நாம் பாடுவதற்காக, காதை கொடுத்தது அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை எங்க சொல்றாளோ அங்க உட்கார்ந்து நாம் கேட்பதற்காக. இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா மாயையானது நம்மிடத்துல விலகுமா. இவனை அழிக்கச்சே இவர் இதற்கு நடுவுல வாய்க்கும் காதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கண்ண பிரதேசத்துல இவனை அரைஞ்சு அழிச்சதுக்கு காரணமே குருவாயூரப்பா. கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. ஆழ்வார் அழகா சொல்லுவார், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல்லில்லை, சினத்தினால் செற்றவ நோக்கி தீவிலி விழிவல்வாலா புனத்துழாய் மாலையோனே பொன்னிசூழ் திருவரங்கா பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு நிகதி என் சொல்லாய் என்னை ஆளுடை கோவேகே. இரண்யாக்ஷை இவ்வளவு நிந்திச்சதனால அரங்கா நீ அவனுடைய காதுக்கும் கன்னத்துக்கும் நடுவுல அழிச்ச. ஆழ்வார் சொன்னதை பாருங்க, சதா சர்வ காலமும் தொண்டரடி பொடினே பேர் இவருக்கு. பகவானுடைய தொண்டர்களுக்குள்ள உத்தமமாக இருந்தவர். திருமாலையால சோஸ்திரம் பண்றார். சதா ரங்காரங்கானே ஸ்ரீரங்கத்துல சொல்லிட்டு இருக்கவர். அவரே சொல்றார், மனத்திலோர் தூய்மை இல்லை, உன்னை தியானம் பண்ண முடியல, நல்ல வார்த்தைகளை பேச முடியல, நல்ல விஷயங்களை கேட்க முடியல. ஆனாலும் நீ எனக்கு இதையெல்லாம் மன்னிச்சு என்ன அனுகிரகம் பண்ணணும். தயவு பண்ணி நான் நல்ல வார்த்தையை பேசலேன்றதுனால என்னை இரண்யாக்ஷன்னு நினைச்சுன்ற போறேன்னு ஆழ்வாருடைய ஒரு பரிணாமம் இருக்கே. எங்களை மாதிரி இருக்கிற பக்தாள் எல்லாரையும் எனக்கு நீ கதியல் சொல்லாய் என்னையாள் உடைய கோவே ஒரு நம்பிக்கை வந்துருத்துனாராம். எங்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கும். ஏன்னா பூமாதேவியை நீ காப்பாத்திட்டேன்னா என்ன அர்த்தம்? பூமியில இருக்கக்கூடிய எங்களை காப்பாத்தினாதா மாதிரிதானே அதனுடைய ஒரு பரிணாமம். அதனால எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உன்னை நினைச்சாலும் நினைக்காட்டாலும் எப்பவாவது ஒரு திருநாமத்தை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கமா நகருளானேன்னு சொல்லியிருப்பமே, அதை வச்சுட்டே எங்களை காப்பாத்துவேன். உலகத்துல உன்னுடைய நாம சங்கீர்த்தனம், அதை காதால கேட்கறது ரெண்டுமே உயர்ந்த மார்க்கம்னு வராகவதாரத்துல இவனை அழிச்சு காமிச்சையோன்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு இரண்யாக்ஷவதத்தை தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயில்ல மற்றொரு சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.